வெல்கம் டு ஜேகே கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த சேனல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சேனல். உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு வீடியோ மட்டும் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அவங்களுக்காக. அவங்களுக்கு கொஞ்சம் கையில் அடிபட்டுருந்துச்சு. நேற்று ஒரு லைவ் வீடியோ என்னோடய சேனலில் நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து என்னோடய சேனலில் சொல்லியிருந்தேன் இந்த ஜேகே கிராஃப்ட் பற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் கிராஃப்ட் பண்ண போகிறோம் இப்போது. அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி ரெண்டாக அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் வந்து 6 வச்சுருக்கேன். ஒரு சைடு 6 இருக்குது, இன்னொரு சைடு 6 இருக்குது. இப்போ இந்த 6 பீஸ் மட்டும் அப்படியே ஒரு ஜிக்ஸாக்ஸாக நம்ம வந்து மடிச்சுக்க போகிறோம். மேலேயும் கீழேயும் அப்படியே மடிச்சுக்க போகிறோம். அப்படியே மேலேயும் கீழேயும் நம்ம வந்து அதை சுற்றி மடிச்சுக்கிட்டே வரலாம். எப்படின்னா ஒரு சைடு மடிச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி மடிக்காமல் மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி மடிக்கணும். ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி மாற்றி மாற்றி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி கம்பி எடுத்துக்கோங்க. அது வந்து கட்டு கம்பி சொல்லுவாங்க. இதுவே கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற கம்பி தான். அந்த கம்பி வந்து கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த கம்பியை அப்படியே வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி வளைச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு அசம்பிள் ஆகும். இதை வளைச்சி விட்டுட்ட பிறகு நம்ம பிரிக்கணும். இதை நல்லா இந்த மாதிரி பிடிச்சி கீழே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கம்பி எப்படி இருக்குன்னா ரொம்ப கனமாக இருக்குது. நான் வச்சுருக்க கம்பி அப்படி இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறது தின்னாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி பிரித்து விட்டிங்கன்னா ஒரு பூ மாதிரி கிடைக்கும். அதில் 2 சைடுமே நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். லைட்டாக அந்த பூ மாடலில் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டோடனே நம்மளுக்கு வந்து ஒரு பூ மாடலில் வந்துடும். அதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி மேலே 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 அதை தூக்கி விடணும். அந்த டிஷ்யூ பேப்பரை இப்படி மேலே மேலே பிடிச்சி இப்படி தூக்கி விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கிற குண்டு பூ மாதிரி ஆகிடும். குண்டு குண்டு பூ இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. மேலே 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 இந்த மாதிரி சுற்றியுமே வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை மேலே தூக்கி விட போகிறோம். அதுதான் செய்ய போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. குட்டீஸ் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். நான் வந்து இந்த அக்கா சேனலில் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து நம்மளோட சேனலும் வாட்ச் பண்ணுங்கள், இந்த அக்காவோட சேனலும் வாட்ச் பண்ணுங்கள், ஜேகே கிராஃப்ட் தமிழும். நம்மளோட சேனல் வந்து கிராஃப்ட் தமிழ். ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு பீஸும் நான் அதே மாதிரி செஞ்சுக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இன்னொரு பூ செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கலர் டேப் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து இந்த காட்டன் டேப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, க்ரீன் கலர். அது இல்லாதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தான். இது வந்து கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேறு கலர் வந்து க்ரீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் வந்து வேறு டேப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் வந்து இந்த கிளிட்டர் டேப் யூஸ் பண்ணி இந்த கீழே இருக்கிற கம்பி தெரியுதில்ல, அதை வந்து கவர் பண்ணிக்கிறேன். கம்பி மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒரு டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு தண்டு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் ஓகே, இப்போ மாற்றியாச்சு. இப்போ இந்த பூக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஒயிட் கலர் பார்த்தேன். ஒயிட் கலர் நல்லா தான் இருக்குது. பட் ஒரு 2-3 பூ செய்கிறனால ஒரே கலர் வச்சா அவ்வளோ லுக்காக இல்லைன்றனால நான் ஒரு பூக்கு வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப டார்க்காலாம் கொடுக்க தேவையில்ல. லேசாக லைட்டாக மேலே மேலே கொடுத்தீங்கனாலே போதும். ஒரு பூக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கலர் பூ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துட்டு வேறு இதுக்கு வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கலரை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றுக்கு ரெட்டு கொடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ப்ளூ கலர்னு சொல்லிட்டேன். எல்லோ கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னொன்று ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அது ஒயிட் கலராகவே விட்டுடலான்னு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து அது மட்டும் ஒயிட் கலராக இருந்தாலும் கொஞ்சம் லுக்கே இல்லை. அதனால் அதுக்குமே நான் வந்து ப்ளூ கலருக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்டுடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3 பூக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு கலர் கொடுத்தாச்சு. இது வந்து நம்மளோட இன்னோவேட்டிவ் தான். என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் துணிப்பை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிருப்பேன். பட் அதை பற்றி எதுவுமே பேசலை, டைமே கிடைக்கல. அந்த துணிப்பை எதுக்கு அப்படின்னா அந்த பூக்கு வந்து நம்ம இலை வைக்கிறதுக்கு தான். அந்த துணிப்பையில் நம்ம வந்து வரையெல்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு சைஸில் ஒரு இலை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து தெரியாமல் சின்னதாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் லென்த் இலையாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இலை மாதிரி ஒரு 3 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 பூ செஞ்சுருக்கோம்ல, அதனால் 3 இலை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பூக்கு வந்து ஆப்ஷனல் தான். இலை வைக்கலாம், வைக்காமையும் இருக்கலாம். ஏன்னா இந்த பூக்கு இலை வச்சோன்னா தெரியவே இல்லை அவ்வளோவா, அதனால சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இலை மட்டும் கொஞ்சம் கோணல் மணலாக கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக அப்படி நீளமாக அந்த இலை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இலையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு வந்து இப்போ கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். அதாவது லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன். டார்க் க்ரீன் எடுத்திங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். லைட் க்ரீன் எடுத்துகிட்டு இந்த 3 இதுக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி லைட் க்ரீன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதில் நல்லா பிடிச்சிக்கும். வெறும் பெயிண்ட் மட்டும் கொடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பெயிண்ட் ஆகும், திக்னஸாகவும் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்காது. நான் அப்படி அடித்து பார்த்துட்டு தான் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டினா ஒட்டலை. அதுமாரி ஹார்ட்லு போட்டாலும் இதுக்காக மட்டும் ஹார்ட்லு எடுத்து சூடு பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் நான் வந்து ஸ்டாப்லர் பின்னு போட்டுக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப்லர் பின் என்னால் போடவே முடியல, நிற்கவே மாட்டேது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், எப்படியோ வச்சு அதில் மடக்கி ஸ்டாப்லர் பின் போட்டுட்டேன். 3த்துக்குமே இதே மாதிரி ஸ்டாப்லர் பின் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். 3த்துக்குமே இலையும் வச்சாச்சு. நம்மளோட கிராஃப்ட்டும் பண்ணியாச்சு. டிஷ்யூ பேப்பரில் ஒரு சின்ன சின்ன பூ மாதிரி செஞ்சுருக்கோம். வேறு எதுவுமே இல்லை. குட்டீஸ் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். என்னோடய சேனல் கூட நிறைய பேர் வந்து டிஷ்யூ பேப்பரில் கிராஃப்ட் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. இது வந்து அதில் நான் அரிசி கொட்டி வச்சுருக்கேன் வெயிட்டுக்காக. அந்த அரிசியில் நம்ம இதை வந்து 3த்தையுமே சொருகி வைக்க போகிறோம். இது கம்பி அப்படின்றனால நல்லா உள்ளுக்குள்ளே சொருகும் போது நல்லா சொருவிக்கும். அதாவது நம்ம சொருகும் போது நின்றுக்கும். கொஞ்சம் கனத்துக்காக நான் வந்து அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் அரிசி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. மண் இருக்குல்ல, அது கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட்னஸ்க்காக தான். அது அந்த 3 பூவையும் தாங்கிக்கிட்டு நிற்கிற அளவு வெயிட் இருக்கணும். அதுக்காக நான் வந்து அரிசி போட்டு இந்த 3 பூவுமே அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஜேகே கிராஃப்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஜேகே கிராஃப்ட் தமிழ் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலையும் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.